தான் இருந்தாலும் சொல்றேன், அவர்கிட்ட இருக்கிற வுட் ஸ்டைல வச்சும் ஆஷிராவோட ரீஇன்கார்னேஷன்ங்கிறதுனாலும் இந்த சேஜ் மோட சில பல பயிற்சிகள் மூலமா இவரே யாரும் உதவியும் இல்லாம அடைஞ்சிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் மாதரா சுசனோவை நைன்டெயில்ஸையும் கம்பைன் பண்ணி மோத, இன்னொரு பக்கம் சேஜ் மோடுக்கு போன ஆஷிராமா 1000 ஹேண்ட் புத்தாவை வச்சு மோத, அந்த ரெண்டு பேரோட சண்டை அதிபயங்கர யுத்தமா மாறுது. உங்களுக்கே தெரியும் சுசனோ எவ்வளவு பெரிய டிஃபென்சிவ் ஆர்மர்னு. எவ்வளவு பெரிய கொம்பம் வந்தாலும் சுசனோவை பிரேக் பண்ணிட்டு உள்ள இருக்கிறவரை தொடணுங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம். ஆனா இங்க மாதரா கிட்ட இருக்கிறது ஃபுல் பாடி சுசனோ, இருக்கிறதுலே ஹை லெவல் சுசனோ இதுதான். அதுவும் இல்லாம நைன்டெயில்ஸோட கம்பைனான சுசனோ வேற. இவ்வளவு பெரிய டிஃபென்சிவ் இருந்தும் ஹாஷிராமா 1000 ஹேண்ட் புத்தா வச்சு அந்த ஆர்மரை கிழிச்சு எரிஞ்சிடறாரு. அப்போ அவரோட சக்தி எந்த அளவுக்கு பலம் வாய்ந்ததா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. இதுலயும் மாதரா தான் ஹாஷிராமா கொல்லணுங்கிற நோக்கத்துல சண்டை போடுறாரு. ஆனா ஹாஷிராமா அப்படி இல்ல. மாதராவோட கட்டுப்பாட்டுல இருந்த நைன்டெயில்ஸையும் சீலிங் ஜூட்ஸு மூலமா விடுவிச்சிடறாரு. நைன்டெயில்ஸை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது ஒன்னும் அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. ஹாஷிராமாவோட உட்ஸ்டேலோட சேர்ந்து சீலிங் ஜூட்ஸு இருந்தா மட்டும்தான் நைன்டெயில்ஸோட ஆக்ரோஷத்தை சமநிலைக்கு கொண்டு வர முடியும். அப்படி